அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரையில இன்னைக்கு ஒரு கஷாயம் செஞ்சு காட்ட போறேங்க. அதாவது பாட்டி சொன்ன வைத்தியத்தை பார்த்து ஒரு கஷாயம் ஒன்று ரெடி பண்ண போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கஷாயங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கஷாயம் செஞ்சு குடிக்கலான் இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கமார் வெத்தலைங்க. கமார் வெத்தலை ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து துளசி. இந்த துளசி என்கிட்ட இருக்கு, கருந்துளசி இருந்தாலும் ஓகே. அடுத்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இது 3 பிளஸ் ஒரு 3 பல்லு பூண்டு, 10 மிளகு. மிளகு நமக்கு நல்லாவே தெரியும், ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லைங்களா? 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளகு உடம்புக்குள்ள இருந்ததுன்னா எந்த பாய்சனும் ஒன்றும் பண்ணாது. அதனால மிளகு, பூண்டு, கமார் வெத்தலை, துளசி பிளஸ் கற்பூரவள்ளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா மாடி தோட்டத்திலே வச்சிருப்போம் இல்லைங்களா? கற்பூரவள்ளி, துளசிலாம் நமக்கிட்டே கிடைக்கும். கமார் வெத்தலை இருந்தால் கிடைச்சா எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்ததா. அப்படி இல்லாத பட்சத்தில் சாதா வெத்தலை இருக்கு இல்லைங்களா, கடையில் விற்கிற அந்த வெத்தலையை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு, பூண்டு கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஒரு இடித்து கஷாயம் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி குட்டி உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இலைகளை நல்லா அலசி கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் வந்தால் மிளகு, பூண்டு, தண்ணி. ஃபஸ்ட்டு இதை இடிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த இலையை யூஸ் பண்ணலாம். பூண்டு தோல் எடுக்க தேவையில்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கமார் வெத்தலை வாசம் அப்படி வருது. கமார் வெத்தலையும் ப்ளஸ் வந்தா துளசி, கற்பூரவள்ளியும் கமார் வெத்தலையும் அப்படி ஒரு வாசம். தாராளமாக 4 பேர் குடிக்கலாம். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு திரும்ப அதில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கணுமே, உப்பு கொண்டு வந்து வைக்கல நான். ஓரளவு நல்லா இடிச்சிருச்சுங்க. அந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதோட சேர்த்து எடுங்க கொதிக்க வைக்கும் போது. ரெண்டாவது, இப்போ 1 டம்ளர் தண்ணினா அது 1/2 டம்ளரா சுண்டுற வரைக்கும் கொதிக்கணும். அப்போதான் ஜூஸஸ் ஃபுல்லாக இறங்கும். அப்படியே போட்டு சும்மா லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு எஃபெக்ட் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்குங்க. இந்த சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, ஏன்னா பவர் அதிகம் இல்லைங்களா? கமார் வெத்தலை ப்ளஸ் வந்து கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, பூண்டுலான்றதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு அரை பாலாடை அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஐ மீன் குழந்தைங்கன்னு சொல்கிறது நான் 5 வயசுக்கு மேற்பட்ட பசங்களை, சின்ன குழந்தைங்களுக்குலாம் சொல்லலை.
வேஸ்ட் பண்ணிடாமல் எடுத்து ஊற்றிக்கலாங்க. பேன் வச்சேன். பேன் ஓரளவு சூடாகும் போது இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு இதே அளவு இன்னொன்று ஊற்றுறாங்க, ஏன்னா பொருள் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. உப்பு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சும்மா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாங்க. போடுறேன். இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இவ்வளோ ஊற்றிருக்க தண்ணி ஆக்சுவலி இதில் ஒரு 1.5 அளவுக்கு ஊற்றிருக்கேன். அது வந்து ஒரு 3/4 அளவாக மாறுற அளவுக்கு கொதிக்கணுங்க. அப்போ தான் சாறு ஃபுல்லாக அதில் இறங்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சும்மா இருமலாக இருக்குது, கோல்டு இருக்குது, சளி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க இதை ரெகுலராக கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்ட்ரோல் ஆகுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய பாட்டி சொன்ன வைத்தியத்தினுடைய டிப்ஸுங்க. அதனால கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா காரச்சாரமாக இருக்குங்க. தொண்டை கரகரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குடித்தா நல்லா இதமாக இருக்கும். ஒரு பொறுக்கிற சூட்டில் குடிங்க, ரொம்ப சூடாக வேண்டாம், பொறுக்கிற சூட்டில் குடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது இதை வடிகட்டிட்டா இந்த மீதி இருக்கிற ஐட்டம்ஸோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அகெயின் 1 டைம் இதை கொதிக்க வச்சு குடிக்கலாம். 2 டைம்ஸ் கண்டிப்பாக அதனுடைய அதனுடைய ஸ்ட்ரென்த்து இருக்கும். எந்த செலவும் இல்லைங்க. என்ன ஒரு 2 கமார் வெத்தலை, துளசி, கற்பூரவல்லி, பூண்டுலேயே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க, மிளகுலேயே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரெண்டாவது கெட்ட கொழுப்பு குறையும். அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% வந்து நம்மளுடைய உடம்பு பாதுகாப்புக்காகவே இருந்துச்சுங்க. அது வந்து காலப்போக்கில் மாறி போச்சு. திரும்பவும் நம்ம அந்த உலகத்துக்கு வரும். என்னன்னா குழந்தைங்க கொஞ்சம் குடிக்க கஷ்டப்படுவாங்க, காரம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வெள்ளைக்கட்டி இருக்கு இல்லைங்களா, வெள்ளைக்கட்டி கலந்து கொடுத்தோம்னா குடிச்சிடுவாங்க. வெல்லம் வந்து அயன் தானே, ஸோ அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்காதீங்க, வெள்ளைக்கட்டி சேர்த்து கொடுங்க. பாருங்க, தண்ணி வந்தா நம்ம பாதிக்கு மேல சுண்டிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை வந்து திரும்பவும் இதிலே போட்டு மூடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப ஒரு முறை ஹீட் பண்ணி குடிச்சுக்கலாம். இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா ஒரு கிரீன் டீ மாதிரி இருக்கா பார்க்க. சூடா இருக்கு.
தொண்டைக்கு நல்லா இதமா இருக்குங்க. நல்லா கோல்டு உள்ளவங்க குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, விட மாட்டீங்க. உங்களுக்கு காரம் என்ன அதிகம் வேணும்னா இது வந்து கரெக்டாக இருக்குது. 10 மிளகு போட்டோம் இல்லைங்களா, அதனால காரம் நார்மலாக இருக்குது, குழந்தைங்களே குடிக்கலாம் அந்த பதத்தில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகு சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகு பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் உடம்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே சமயத்தில் நாள்பட்ட சளி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைக்கும். அதனால தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களால் குடிக்க முடியும் காரம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டமாட்டத்தில் காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. கஷாயம் மாதிரி இல்லை, ஒரு என்ன சொல்றது, டீ குடிக்கிற எஃபெக்ட் இருக்குது. இன்னைக்கு நான் செஞ்ச கஷாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.